வணக்கம் நண்பர்களே. விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், தாவேகா தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டாங்க, மறுபடியும் ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சொல்றது செயல்படுமா அப்படிங்கிறது அடுத்த 2-3 மாசங்கள் நமக்கு தெரியும். செயல்படும் மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த மாதிரி செயல்படலாம், அது சாத்தியமாகுமா? முதல்வர் வேட்பாளர் ஆகலாம், முதல்வர் ஆக முடியுமா? அதற்கான நெளிவு சுழிவுகள் என்ன, அதை இந்த கூட்டம் சொல்லுச்சா அப்படின்னு பார்த்தா ஒரு சந்தேகம் தான். இந்த கூட்டம் 10 மணிக்கு தொடங்கதா இருந்துச்சு. ஆனா நிர்வாகிகள் வராதனால 11 மணி கிட்டத்தட்ட ஆயிருச்சு. தலைவர் தான் லேட்டா வருவாரு, நிர்வாகிகளே லேட்டா வர்றாங்க. என்ன பண்றது, ரொம்ப டிராபிக் ஆயிருக்கும், அதனால லேட்டா வந்திருப்பாங்க. எல்லாரும் நிறைய பேசினாங்க. முக்கியமாக அந்த தீர்மானங்களை முன்மொழிந்து வழிமொழிந்து எல்லாம் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்லாம் பேசினாங்க. எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன கலக்கம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆதவர்ஜன் தான் ரொம்ப நேரம் பேசினாரு. அவரும் அப்படியே கலங்கி குரல் ஒடிஞ்சு போயிட்டாரு. விஜய் பேச வந்தாரு. விஜய் கிட்ட பழைய அளவுக்கான ஒரு தன்மை இல்லைங்க. அதனால இந்த ஒரு மாசத்துல அவர் உடஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லல, இன்னும் கொஞ்சம் ஆழமாயிருக்கிறாரு. அவருடைய கூர்மை கொஞ்சம் அழுங்கி போயிருக்கு. இதெல்லாம் பார்க்கணும். ஸ்டாலின் அங்கிள்னு கூப்பிட்டவரு, அப்புறம் சிஎம் சார்னு கூப்பிட்டவரு, இப்போ சாதாரணமா முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் இந்த மாதிரி சொன்னார் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கிட்டாரு. அதே மாதிரி அவர் டீல் பண்ண விஷயங்கள், அவர் எடுத்தாண்ட அம்சங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஆழமா இருக்கு. அவருடைய தொண்டர்களுக்கு, அவருடைய ரசிகர்களுக்கு போய் சேரும்படி இன்னும் அவர் முயற்சி செய்திருக்கலாம். அல்லது அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் இன்னும் கூட அதிக அளவுக்கு அவர்கள் தரம் உயர்ந்து விட்டார்கள் அப்படிங்கறத அவர் புரிஞ்சிட்டு இருப்பாரு போல. அதனால கொஞ்சம் ஸ்டாண்டர்டாவே பேசினாரு. அந்த மாதிரி பேசுனதுல அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, குறிப்பாக திமுக போன்ற கட்சிகள் தோற்றதற்கு பிறகு எல்லாம் மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2026 நீங்கள் அதை சொல்ல வேண்டிய நிலை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது திமுக தோத்து போயிருமா. இன்னொரு முக்கியமா டிக்ளேர் பண்ணாரு, பல இடங்களில் டிக்ளேர் பண்ணதான், அடுத்த தடவை போட்டி யாருக்கு அப்படின்னு கேட்டோன்னே தாவேகாவுக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அவருடைய நிர்வாகிகள் தான் திமுகவுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டாங்க. ஆனா அப்படி இல்லை. ஏன்னா தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற நிலைமை இப்போ இல்லை. ஏன்னா அண்ணா திமுகவும் ஒரு போட்டியில முக்கியமான ஒரு பிளேயர். ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர், அண்ணா திமுகவுடைய பொதுச் செயலாளர், ஒரு பெரிய கட்சியுடைய பொதுச் செயலாளர், கிட்டத்தட்ட 22% ப்ரூவன் வாக்குங்க கடந்த மக்களவை தேர்தலில். ஆகையால் அவருக்கும் ஒரு கூட்டணி இருக்கு, பாஜக கூட்டணி இருக்கு. அநேகமாக அன்புமணி பாமக அங்கே போயிரு மாதிரி தெரியுது. ஆனா அவர் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தினார், அவரும் இன்னைக்கு நடத்தினாரு. அதுல என்ன சொல்லிட்டாரு, கூட்டணி பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்ட்டார். நீங்க எது கவலைப்பட்டீங்க, போய் வேலையை பாருங்க அப்படின்னாரு. இவர் மட்டும் கூட்டணி பத்தி கவலைப்படுவார் போற இருக்கு. கொஞ்ச நாள் போனா நீங்க வெற்றி பத்தி கவலைப்படாதீங்க, ஆட்சி பத்தி கவலைப்படாதீங்க, கட்சி பத்தி கவலைப்படாதீங்க இப்படின்னு சொல்லிடுற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் டெஸ்பரேட்டா இருக்காங்க. ஏன்னா விஜய் ஒரு பக்கம் தன் தலைமையில் தான் கூட்டணி சொன்னதன் மூலமாக, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னதன் மூலமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அண்ணா திமுக பன்னீர் பக்கம் போக கூட முடியாது, தலை வச்சு கூட படுக்க முடியாது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா விஜய் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற எடப்பாடி ஏத்துக்குவாரா? முதல்வர் ஆக வேண்டும் அப்படிங்கிற கனவு தானே கட்சியை நடத்திட்டு இருக்கிறாரு. ஆகாட்டியும் பரவாயில்ல, கட்சி தம்பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படிதான் நடத்திட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது முதல்வர் வேட்பாளர் விஜய்ங்கிற சமயத்துல போய் நீங்க தாங்க முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்ல முடியுமா? திரு எம்ஜிஆர் காலத்து கட்சி, செல்வி ஜெயலலிதா கடுமையாக உழைத்து வளர்த்த கட்சி, இப்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற கட்சி, அந்த கட்சி போய் விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு உழைக்குமா? அதற்கு தயாராகுமா? இது வந்தா வாங்க அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு. அதன் மூலம் யார் யார் வருவாங்க? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓபிஎஸ் அநேகமாக வந்துருவாரு, டிடிவி நிச்சயமாக வந்துருவாரு, செங்கோட்டையன் வந்துருவாரு மாதிரி தெரியுது. டிஸ்டன்ட்ல பார்த்தோம்னா அண்ணாமலை வர்ற மாதிரி தான் தெரியுது. இவங்க எல்லாம் அங்கே பாக்கெட்டா வந்துட்டாங்க அப்படின்னா அவருடைய சிஎம் கனவு, விஜயுடைய சிஎம் கனவு கொஞ்சம் அப்படியே நனவாகுமோங்கிற மாதிரி தெரியுது. அப்படியே 30-40% ஓட்டெல்லாம் வந்துடாதுங்க. இப்போ சமீபத்தில் ரங்கராஜ் பாண்டே நடத்தின, அவருடைய சாணக்கிய நடத்தின கருத்து கணிப்புல விஜய்க்கு 20%, அண்ணா திமுக கூட்டணிக்கு 39%, திமுக கூட்டணிக்கு 36% சொல்லப்பட்டாலும் கூட இது தேர்தல் சமயத்தில் மாறக்கூடும் அவரே சொல்றாரு. விஜய்க்கு 20 அப்படின்னா நாங்கள் நினைக்கின்றோம் அது தேர்தல் சமயத்தில் 30-32 ஆகலாம் அப்படின்னு. அப்படி ஆகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு பாண்டி நினைக்கிறார். ஆனா அப்படி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் பிரச்சாரம் போனாரு. இதுவரைக்கும் தேர்தலில் போட்டியிடாத கட்சி, ஒரு கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் தான் ஆன கட்சிக்கு இப்போது 20% ஓட்டு இருக்கும் நீங்க சொன்னீங்கன்னா, அல்லது கருத்து கணிப்புகள் சொன்னது அப்படின்னா, அவர் இன்னும் ஒரு ரவுண்டு போனாருன்னு வைங்க. அந்த மாதிரி போனாருன்னா அவருக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 10% ஓட்டு வர வாய்ப்பு இருக்கு. இன்னும் பல கட்சிகள் சேர்ந்தாலும் 30-33 வர வாய்ப்பு இருக்கு. அவரால் பல கட்சிகள் பாதிக்கப்படும், திமுக பாதிக்கப்படும், அண்ணா திமுக பாதிக்கப்படும், அண்ணா திமுக அதிக அளவுக்கு பாதிக்கப்படும். ஏன்னா அங்கிருந்து நிறைய ஓட்டுகள் அவர் கவருவாரு. திமுக இருந்து அவர்
நிறைய சிறுபான்மை ஓட்டுகளை கவர்ந்து விடுவார் என்றாலும் கூட அதிமுக நிறைய ஓட்டுகளை கவர்வார். அடுத்த தேர்தலில் யாரும் முழு மெஜாரிட்டி 117 அடைய முடியாத நிலையை விஜய் உருவாக்குவாருங்கிற மாதிரி தெரியுது. அவருடைய பேச்சுல முக்கியமாக வெளிப்பட்டது என்ன அப்படின்னா, நிச்சயமாக தாவேகா தன்னுடைய தலைமையில் அணி அமைக்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதே மாதிரி இன்னும் கூட அவர்கள் முழுமையாக மீண்டு வரவில்லையோ என்ற எண்ணம் தெரியுது. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இனி பாயணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படியே வந்தாங்க அப்படியே பாஞ்சிட்டாங்கிற மாதிரி இல்லாம இன்னும் ஒவ்வொரு அடியும் மிகவும் கவனமாக எடுத்து வைத்து மக்கள் மனதில் முழுமையாக இடம் பிடித்து எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் எந்தவித குற்றச்சாட்டும் வந்து விடாதபடி கட்சியை நடத்தி மாநாடுகளை நடத்தி முக்கியமாக தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நடத்தி மக்கள் மனதை முழுக்க கவர்ந்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் தாவேகாவுடைய தற்போதைய இலக்குங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு பிறகு நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அல்லவா, விஜயே கிட்டத்தட்ட 1.25 மாசத்துக்கு அப்புறம் தான் பொதுவா பேசுறாரு. அவர் பேச்சுல பழைய ஃபயர் இல்லாட்டி கூட ரொம்ப எப்படி கவனமா போகுதுன்னு நல்லா தெரியுது. அந்த பாடி லாங்குவேஜ் ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கான பாடி லாங்குவேஜ் நல்லா தெரியுது. வெற்றி ஆக வேண்டும் அப்படிங்கிறது உறுதியா தெரியுது. ஏன்னா சொல்கள் எல்லாமே ரொம்ப நிதானமா அளவா ரொம்ப தெளிவா வருது. இப்படி இருக்கிற சமயத்துல பார்க்கும் பொழுது அவருடைய பாதை, இந்த பாதையை சிறப்பாக கவனிக்க வேண்டும் அப்படின்னு நல்லா தெரியுது. நிறைய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க, பல்வேறு அணிகளுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அத்தனை பூத்துகளுக்கும் அவர்களால் கமிட்டிகளை அமைக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இருக்கிறது ஒரு தேர்தலுக்கு ஒரு 5-6 மாசம் இருக்கு. ஆனா அதற்கான பணிகளை இப்பவே ஆரம்பிக்கிறோம். ஆனா கட்சி எல்லா இடத்துலையும் பிரசன்ஸ், கட்சியோட பிரசன்ஸ் எல்லா இடத்திலும் கட்சி இருக்கு. கட்சியை தேர்தல் இருக்கிறார்கள். விஜயை தெரியாதவர்களே இல்லை. அவர்கள் எல்லோரும் வந்து ஓட்டு போடுவார்களா அப்படின்னு மிகப்பெரிய சந்தேகம். ஆனா அதை மாற்றக்கூடிய சக்தி விஜய் கிட்ட இருக்கு. அது அவர் நல்லா குறிப்பா உணர்த்திட்டாரு. அங்கு பேசியவர்கள் அவருடைய நிர்வாகிகள் எல்லாமே அவரை நல்லா புகழ்ந்து பேசினாலும் கூட விஜய்க்கு இருக்கின்ற புகழ் அப்படியே பெருமளவுக்கு ஓட்டா மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதை மையமாக வைத்துக் கொண்டுதான் விஜய் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறார். பயணத்துடைய நடுவில் சில அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தாலும் கூட தேர்தலை நோக்கின ஒரு பயணம் சிறப்பாக தெரிகிறது. இன்னும் வர்ற காலத்துல இன்னும் நிறைய நிர்வாகிகளை நியமிச்சு எல்லாருக்கும் போய் ரூட்டுக்கு வரை போய் சேரணும் அப்படிங்கிறது விஜயோட திட்டங்கிறது நல்ல தெளிவா தெரியுது. இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு அவருடைய நிர்வாகிகள் பெருமளவுக்கு உதவ வேண்டும். ஆனா கூட்டணி எப்படி உருவாகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. ஏன்னா அதிமுக இல்லைன்னு ஆயிப்போச்சு, பாஜக இல்லைன்னு ஆயிப்போச்சு. இன்னும் கூட மற்றவர்கள் எல்லாமே இந்த சிறிய கட்சிகள் யாரு சிறியங்கிற அளவுக்கு கடந்த தேர்தலில் எத்தனை வாக்கு சதவீதம் வாங்கினார்கள் பொறுத்து இருக்கு. மக்களவை தேர்தலில் ஓபிஎஸ் அணியா இருக்கட்டும், இல்ல டிடிவி தினகரன், இப்போ செங்கோட்டையனை கண்டு வந்துட்டாரு. எல்லாரும் சேர்ந்து விஜய் தூக்கி பிடிப்பாங்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த நம்பிக்கையில் இந்த சிறப்பு பொதுக்குழு நடந்து முடிந்திருக்கிறது. விஜயுடைய சுருக்கமான பேச்சு, ரொம்பவும் நறுக்கென்று இருக்கின்ற பேச்சு, ஆழமான பேச்சு, அவருடைய ஆழமான எதிர்காலத்தை நன்றாக காட்டுகிறது. விஜய் ஒரு ரூட்ல தான் போயிட்டு இருக்கிறாரு. அந்த ரூட் அநேகமாக ஒரு வெற்றி தேடித்தர வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பான்மையுடன் ஜெயிப்பார் அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். மற்றவர்களுடைய வெற்றியை பாதிக்கக்கூடியவராக இருப்பார் என்பது நிச்சயம். மற்றவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் அவர் இருப்பார் என்பதும் மிக நிச்சயம். அவரே ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் நிறைய உழைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.